ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இருக்கிறோம். தஞ்சை பெரிய கோயிலை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த தஞ்சை பெரிய கோயிலோட நுழைவு பகுதி, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு போறோங்க. போனோம்னா வெளியில இருந்து பார்த்தா என்ன தெரியும், 3 நுழைவாயில்களை கடந்து போனாதான் நம்ம வந்து தஞ்சை பெருவுடையாரை தரிசிக்க முடியும். அந்த 3 நுழைவாயில்கள்ல முதல்ல இருக்கக்கூடியதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மராட்டா கேட். ரெண்டாவது இருக்கக்கூடியது அந்த மராட்டா கேட்டை தாண்டி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கேரளந்தகன் நுழைவாயில். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ திருவாயில். சோ இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தஞ்சை பெரிய கோயிலோட நுழைவு பகுதி. ஆனா இதுல நுழைவாயில் வந்து பாத்தீங்கன்னா 2 தாங்க. நம்ம ரெண்டாவதா பார்த்தோம் பாத்தீங்களா, கேரளந்தகன் நுழைவாயில், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராஜராஜன் திருவாயில். இது 2 மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நுழைவாயில். முன்னால முதல்ல இருக்கக்கூடியதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மராட்டா கேட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நுழைவாயில் கிடையாது. அது வந்து ஒரு கேட். மராட்டியர்கள் கிபி 1675 காலகட்டத்திலிருந்து 1835 காலகட்டங்கள் வெளியே வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஆட்சி செஞ்சாங்க. அந்த காலத்துல அவங்களோட நினைவா இருக்கணும்னு கட்டப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மராட்டா கேட் அப்படின்றது. இப்ப முதல்ல அந்த மராட்டா கேட் அதை பத்தி பார்ப்போம் வாங்க. பெருவுடையார் கோயிலுக்கு முதல் கேட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா மராட்டா கேட் அப்படின்னு சொல்லி, மராட்டா கேட்டோட 2 நுழைவாயில் இருபுறமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விநாயகர் சந்நிதி இருக்கும், இன்னொரு பக்கம் முருகர் சந்நிதி இருக்கும். அதை பார்க்கலாம் வாங்க. எதுக்காக இந்த மராட்டா கேட்டில் விநாயகர் சிலை முதல் வச்சுருக்காங்கன்னா, முழுமுதற் கடவுள் அவர் தான். இந்த கோயிலில் மட்டும் இல்லை, எல்லா சிவன் கோயிலையும் முழுமுதற் கடவுள் விநாயகர் வச்சுருப்பாங்க. நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் முதல் விநாயகரை வழிபடணும், அதுக்கப்புறம் பலிப்பீடத்தை வழிபடணும், அதுக்கப்புறம் நந்தியை வழிபடணும், அதுக்கப்புறம் கொடிமரத்தை வழிபடணும், அதுக்கப்புறம் தான் சிவனை போயிட்டு வழிபடணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வேண்டுதல் வந்து சிவன் ஏற்றுக்குவார். ஸோ இந்த மராட்டா கேட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கேரளந்தகன் நுழைவாயில். ஒரு தடவை ராஜராஜ சோழன் தன்னோட தூதுவனான சக்கரத்தேவனை கேரளாவில் இருக்கக்கூடிய ரவிவர்ம பாஸ்கர் அப்படின்ற சேர மன்னன் கிட்ட ஒரு விஷயமா தூது அனுப்புறாருங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த தூதுவனை வந்து கைது பண்ணி காந்தலூர் சிறைச்சாலையில வச்சிடுறாரு. கேரளாவில் இருக்கக்கூடிய காந்தலூர் சிறைச்சாலையில. அதுக்கப்புறம் தன்னுடைய தூதுவனை மீட்கிறதுக்காக நம்ம ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய படைகளோட கேரளாவுக்கு போகிறாரு. இவர் கேரளாவுக்கு போனோன்னா வழியில் இருக்கக்கூடிய மதுரையை தாண்டி தாங்க போனோம். அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ராஜராஜ சோழனை தடுக்கிறாங்க, போக விடாமல். அப்போது மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டியர்களையும் பாண்டிய மன்னர்களையும் அழிச்சிட்டு நம்ம ராஜராஜ சோழன் கேரளாவுக்கு போயிட்டு தன்னுடைய தூதுவனை வந்து மீட்டுட்டு வராருங்க. கேரளந்தகன் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேரளன் அப்படின்னா வந்து சேரன், அந்தகன் அப்படின்னா இமயன். ஸோ பாண்டியன், சேரன் இவங்க 2 பேரும் போரிட்டதோட நினைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளந்தன் நுழைவாயில். அடுத்து இந்த கேரளந்தகன் நுழைவாயில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் உக்கிரமாக ஆடிட்டு இருக்காரு. சிவன் பாருங்க தன்னுடைய ஒரு கால்களை தூக்கி அவ்வளோ உக்கிரமாக ஆடுறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கேரளந்தகன் நுழைவாயிலோட அந்த தாங்கும் கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 அடி உயரங்க. ஒரே கல்லினால் அமைக்கப்பட்டதுங்க. இது எப்படிங்க சாத்தியம்? இது ஒரே கல், யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கட்டுமான அமைப்பு சோழர்களோட ஆட்சி காலத்தில் ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் யாருமே வந்து கட்டலன்னு தாங்க சொல்லலாம். புதுக்கோட்டையில் இருக்கிற மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல் 40 அடி உயரம் கொண்டு அதுக்காகவே வந்து வெட்டி எடுத்திருக்கிற ராஜராஜ சோழன். இந்த ராஜராஜன் திருவாயில் கூட வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இது கிட்டத்தட்ட 78 அடி உயரம் கட்டப்பட்டதுங்க. 3 நிலை கோபுரம் கொண்டது. இந்த ராஜராஜன் நுழைவாயில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேரளந்தகன் நுழைவாயில்ல 40 அடி உயரத்துல ஒரே கல்லாலான 2 நிலைக்கால்கள் வந்து இருந்ததோ, அதே மாதிரி இந்த ராஜராஜன் நுழைவாயில கூட வந்து பாத்தீங்கன்னா 40 அடி உயரத்துல ஒரே கல்லாலான 2 நிலைக்கல்கள் வந்து இருக்குங்க. கேரளந்தகன் நுழைவாயில் எப்படி 2 சன்னதிகள் காணப்பட்டதோ, அதே மாதிரி இந்த ராஜராஜன் திருவாயில கூட வந்து பாத்தீங்கன்னா உட்பிரகாரத்தை நோக்கிய மாதிரி இந்திரனுக்கும் நாகராஜனுக்கும் 2 சிறிய தனித்தனி சன்னதிகள் இருக்குங்க. அதே போல இந்த ராஜராஜன் நுழைவாயிலோட 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 அடி உயரம் உள்ள துவாரக பாலர்களோட சிற்பங்கள் காணப்படும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்லில் வந்து செதுக்கியிருப்பாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய துவாரக பாலர்கள் சிற்பங்கள் எங்க காணப்படும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் மட்டும்தாங்க. வேற எந்த கோயிலையும் இங்க இருக்கிற மாதிரி 20 அடி உயரம் உள்ள துவாரக பாலர்கள் சிலை எங்கேயுமே காணப்படாதுங்க. தஞ்சை பெரிய கோயிலோட ராஜராஜன் திருவாயில வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் துவாரக பாலர்கள் இருப்பாங்க. துவாரக பாலர்கள்னா யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வாயில் காப்பாளர்கள்.
துவாரகனா வாயில், பாலகர்கள்னா காப்பான். அம்மன் சன்னதியில் பார்த்தீங்கன்னா துவாரக பாலகிகள் இருப்பாங்க. ஸோ சிவன் சன்னதியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு சன்னதியில் துவாரக பாலகர்கள் இருப்பாங்க. அந்த துவாரக பாலகர்கள் சிலையை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க. அதில் வந்து துவாரக பாலர் கீழே வந்து ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பு வந்து யானையை விழுங்குது. யானை எவ்வளோ பெருசு, அதை வந்து பாம்பு விழுங்குது. ஸோ அந்த பாம்பு வந்து துவாரக பாலர் காலு கீழே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யானையை விட பாம்பு பெருசு, பாம்பை விட நான் துவாரக பாலர் பெரியவன், என்னை விட பெரியவர் உள்ள இருக்கிற பெருவுடையார் அப்படின்றது விளக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிற்பம். எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காரு பார்த்தீங்களா ராஜராஜ சோழன். இந்த ராஜராஜன் திருவாயிலில் என்னென்ன சிற்பங்கள் காணப்படும் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட திருமண காட்சிகள், மார்கண்டேயரோட கதை, முருகன் வள்ளி திருமண காட்சிகள், சிவபெருமான் அர்ஜுன் சண்டை போடக்கூடிய காட்சிகள், பூதகணங்கள், முனிவர்கள் இவர்களுடைய சிற்பங்கள், அதே போல் கண்ணப்பரோட கதை. இந்த கண்ணப்பரோட கதை, கால அஸ்தீஸ்வரரோட தல வரலாறு கதை வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜன் திருவாயிலில் துவாரக பாலர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சிற்பங்களாக வந்து அழகாக தெளிவாக காணப்படும். தஞ்சை பெரிய கோயிலோட ராஜராஜன் திருவாயில உள்ள நுழையிறப்ப இடது பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய சின்னம் தஞ்சை பெரிய கோயில் அப்படின்ற யுனெஸ்கோ கொடுத்த சர்டிபிகேட்டை அழகா உங்களுக்கு காட்சிப்படுத்தி வச்சிருப்பாங்க. ராஜராஜ திருவாயிலுக்கு பின்னால பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. துவாரக பாலகரோட சிற்பங்கள், அதுக்கு மேலே விநாயகரோட சிற்பங்கள் ஃப்ரண்ட்ல இருந்த மாதிரியே இதுலேயும் கம்பீரமாக வச்சிருக்காங்க பாருங்க. தஞ்சை பெரிய கோயிலோட ஒரு பிரம்மாண்டமான பகுதி இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் முதல்ல வாராகி அம்மன், ராஜராஜ சோழன் வச்ச அந்த நந்தி, தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா கருவூர் தேவர், இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாராகி அம்மன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் சன்னதி. இடதுபுறம், அதாவது தஞ்சை பெரிய கோயிலுக்கும் நந்திக்கும் நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி. ஸோ இந்த அம்மன் சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு வந்து கல்வெட்டு இருக்குது. ஆனால் ராஜராஜ சோழன் வந்து அம்மனுக்கு தனி சன்னதி வந்து வைக்கல. ராஜராஜ சோழன் வச்சு வாராகி அம்மன் சன்னதி மட்டும்தான். இந்த அம்மன் சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வச்சிருக்கிறது. பாண்டிய மன்னர்களால் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் சன்னதி. இப்போ இருக்கிற இந்த நந்தியும் நந்தி மண்டபமும் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்தில் கட்டினது. அது வந்து ராஜராஜ சோழன் வச்சதில்லை. எதுக்காக ராஜராஜ சோழன் நந்தியை சின்னதாக வச்சார்னா, இந்த இடத்துல இருந்து பார்த்தா அந்த சிவன் லிங்கம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து தெரியும். எப்போ அந்த ராஜராஜ சோழன் வச்சு சின்ன நந்தி இருந்தப்போ. ஆனால் இப்போ இந்த பெரிய நந்தி இருக்கா, இப்போ இருந்து பார்த்தா பிரகாரத்தில் இருக்க லிங்கம் வந்து தெரியாது. ஆனால் ராஜராஜ சோழன் வச்ச லிங்கம் வந்து சின்னதாக இருக்கும். அவர் வச்ச லிங்கத்தில் நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா டைரெக்டாக பிரகாரத்தில் இருக்கிற லிங்கம் வந்து தெரியும். அதனால தான் அவர் நந்தியை சின்னதாக வச்சார். அதுக்கப்புறம் அந்த நாயக்கர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, லிங்கத்துக்கு இவ்வளோ தான் நந்தி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரம்மாண்டமான நந்தியும் நந்தி மேடையும் வச்சது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள். நம்ம ராஜராஜன் சோழன் வச்ச அந்த நந்தி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா வாராகி அம்மன் சன்னதி பக்கத்தில் திருச்சுற்று மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வச்சுருப்பாங்க. நீங்கள் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் சிலை லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அங்கே வாராகி அம்மனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திருச்சுற்று மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வலதுபுறமாக வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியோட சன்னதி இருக்கும். அங்கே பாருங்கள், எல்லாரும் படிக்கட்டில் ஏறி போயிட்டு வராங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதுக்கு பேர் வந்து தான் பார்த்தீங்கன்னா விமானம். இது வந்து கோபுரம் கிடையாது, விமானம். கிட்டத்தட்ட 216 அடி உயரம் கொண்டது இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலோட விமானம். கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 2 இருக்கும். ஒன்று வந்து விநாயகர் சன்னதி, இன்னொன்று வந்து கருவூர் தேவர் சன்னதி. இப்போ ஃபஸ்ட்டு விநாயகர் சன்னதி பார்ப்போம்.
தஞ்சை பெருவுடையார் கோயிலோட அந்த விமானம் தாங்கிய கோபுரத்துக்கு பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான சன்னதிகள் இருக்குங்க. ஒன்று வந்து விநாயகர் சன்னதி, இது வந்து ராஜராஜ சோழன் கட்டினது கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கருவூர் தேவர் சன்னதி. தஞ்சை பெரிய கோயிலுக்கு பின்னால் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கருவூர் சித்தர் சன்னதி. கருவூர் சித்தர்ன்றவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சித்தர், கருவூர் தேவர் அவர் பேர். அதாவது ராஜராஜ சோழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோயிலை வந்து ராஜராஜ சோழன் கட்டிட்டாரு. ஆனால் அந்த லிங்கத்தை வந்து அவரால் இருக்க முடியல, ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாருன்னா இந்த கோயிலை கட்டுறதுக்கு முதல்ல உதவி பண்ணவரான கருவூர் தேவர் வந்து அணுகிறாரு. அவர் வந்து கருவூர் தேவர் வந்து திருவிசைப்பா பாடல்கள் லிங்கத்தை இறுக்கி அந்த லிங்கத்தை ஒரு வழிக்கு ஒரு ஷேப்பு கொண்டு வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவூர் தேவர் சித்தர் தாங்க. ஸோ அப்படி பெருமைக்குரிய கருவூர் தேவரோட சித்தர் சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா பெருவுடையார் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கு. இந்த கருவூர் தேவர் சன்னதியில் வந்து பார்த்தீங்கன்னா கருவூர் தேவர் நடுவில் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. 2 பக்கமும் ராஜராஜ சோழன் கருவூர் தேவரை வணங்குற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். அதாவது இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கான ஒரு மிகப்பெரிய குருநாதர் வந்து ராஜராஜ சோழனுக்கு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவூர் தேவர் சித்தர் தாங்க. அவர் மேலே கொண்ட அந்த அன்பின் காரணமாக தான் அந்த மாதிரி ஒரு சிற்பத்தை வணங்குற மாதிரி ராஜராஜ சோழன் அவரே வச்சிருப்பாரு. தஞ்சை பெரிய கோயில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மண்டபங்கள் உள்ள வந்து அந்த கோயிலோட அந்த கோபுரங்கள், அந்த விமானம் தாங்கிய கோபுரம், அது அந்த 80 டன் விமானம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கோபுரம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமானத்தோட உச்சக்கட்டம். ஒரு நமக்கே எட்டாத ஒரு விஷயம், அந்த அளவுக்கு பிரமிப்பா இருக்கிற விஷயம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டபங்கள்ல இருக்கிற அந்த தூண்கள் இங்க பாருங்க. இப்போ இருக்கிற வீடு கட்டுறோம்னு வச்சிங்களேன், ஒரு அந்த மிஷின் வச்சு லேசர் பாயிண்ட் மிஷின் வச்சு அது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து கரெக்டாக அளவெடுத்து கட்டுவாங்க. ஆனால் அந்த மாதிரி டெக்னாலஜி இல்லாத அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னால் இங்கே பாருங்க ஒவ்வொரு தூணுக்கும் இருக்கிற நீள அகலம், அந்த தூணோட பருமன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூல் பிடிச்ச மாதிரி அச்சு பிசுறாம அப்படியே எடுத்துருக்காங்க பாருங்க, கட்டியிருக்காங்க. என்ன ஒரு தொழில்நுட்ப டெக்னாலஜி பார்த்தீங்களா? ஸோ இது அத்தனை பெருமை வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மனை மட்டும்தான் சேரும். ஸோ இந்த மண்டபங்களை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கங்கள் வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலோட திருச்சுற்று மண்டபத்தில் மொத்தமாக இருக்கக்கூடிய லிங்கங்களின் எண்ணிக்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 250 லிங்கம் வச்சிருக்காங்க. இவ்வளோ பெருமை மிக்க தஞ்சை பெருவுடையார் கோயில் திருச்சுற்று மாளிகையில் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து ஆயுத கிடங்காக பயன்படுத்தப்பட்டதுங்க. இது கேட்குறப்ப நம்ம மனசு எவ்வளோ பதறுது. உலக புகழ்பெற்ற நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் ஆயுத கிடங்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே மட்டும் இல்லைங்க, வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் திருச்சுற்று மாளிகை, அந்த திருச்சுற்று மண்டபம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் ஆயுத கிடங்காக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்தவரையிலையும் நம்மளுடைய இறையாண்மையும் நம்மளுடைய ஆன்மீகம் வந்து அவங்களுக்கு என்னைக்குமே வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட பிரிட்டிஷ்காரங்க ஒரு நல்ல விஷயமும் செஞ்சுருக்காங்க. இந்த தஞ்சை பெரிய கோயில் அப்படின்றத ஒரு தமிழன் ராஜராஜ சோழன் தான் கட்டான்றதை கண்டுபிடிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ்காரன் தாங்க. அதை நம்ம பின்னால் பார்ப்போம். அடுத்து தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டு செய்திகள் என்ன சொல்லுது அதை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கள் அதுதான் வந்து ரொம்ப பிரபலமானது. அப்படி என்ன இந்த கல்வெட்டில் எழுதியிருக்கு இங்கே பாருங்கள், இது எல்லாமே கல்வெட்டு தான், தமிழில் எழுதியிருக்கு. அப்படி என்ன இந்த கல்வெட்டில் எழுதியிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. வழக்கமாக நம்ம கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடையாளர்கள் வந்து ஒரு கல் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா நன்கொடை கொடுத்தவங்களை மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலுக்காக வேலை செஞ்ச தலைமை பொறியாளர் அந்த குஞ்சிரமல்லன் அவருடைய பேர், இந்த கோயில் கட்டுறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அவருடைய சகோதரி குந்தவை அவங்களுடைய பேர், அவருடைய மனைவி அவங்களுடைய பேர், இந்த கோயில் அமைவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்த கருவூர் சித்தர், கருவூர் தேவர் அப்படின்ற சித்தர் அவருடைய பேர். இது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கட்டுறதுக்கு இந்த கோயிலில் வேலை செஞ்ச அந்த பணியாளர்கள் தொழிலாளர்களோட பேர், இந்த கோயில் கட்டப்படுற காலகட்டங்களில் இங்கே ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சிகள் நடந்தது இல்லைங்களா, அவங்களுடைய அந்த ஆடல் பாடல் ஆடினவங்களோட அவங்களோட பேர், முடி வெட்டுறவங்க பேர், இந்த கோயிலை சுத்தப்படுத்துகிறவங்களோட பேர், இப்படி ஜாதி மதம் பார்க்காம எல்லாருடைய பேரையும் இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் கல்வெட்டில் பதிச்ச ஒரு மிகப்பெரிய தலைவன், ஒரு மிகப்பெரிய அரசன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன்.
அடுத்து தஞ்சை பெருவுடையார் கோயிலோட கட்டுமான அமைப்பு அதை பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலோட அந்த விமானம் தாங்கிய அந்த கோபுரம். கிட்டத்தட்ட 216 அடி உயரம் கொண்டது இந்த விமானம். இதில் அந்த கோபுரம் மட்டும் பார்த்திங்கன்னா 80 டன் எடை கொண்டது. இதை எப்படி மேலே ஒரே கல்லாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா இல்லை நிறைய கல்லாக வச்சு பண்ணியிருப்பாங்க, நிறைய டவுட்டு. இன்றைக்கி வரைக்கும் அது ஆர்குமெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, சாரப்பள்ளம் அப்படின்ற கிராமத்துலேருந்து ஒரு கயிறு கட்டி அந்த விமானம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கோபுரம் 80 டன் எடை கொண்ட அந்த கோபுரத்தை கயிறு கட்டி மேலே ஏற்றி வச்சுதான் வந்து 90% பேரால் வந்து நம்பப்படுது. ஒரு 10% பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது வந்து இந்த ஆரஞ்சு பழம் சுளை இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஒன்றுன்னா கட்டி தான் வந்து ஒரு 8 அடுக்குகளாக கட்டி தான் அந்த விமானம் 80 டன் எடை கொண்ட விமானத்தை வச்சாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த ராஜராஜ சோழன் கட்டின இந்த பெருவுடையார் கோயிலில் இந்த விமானம் தாங்கி இந்த கோபுரன்றது என்றைக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் கருதப்படுது உலக அளவு. இந்த 216 அடி உயரம் கொண்ட இந்த விமானம் தாங்கிய கோபுரத்தை வந்து இந்த கோயிலுக்கு தேவையான கற்கள், கிரானைட் கற்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் புதுக்கோட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததாக வரலாறு இருக்குது. அதே போல் உள்ளே இருக்கிற லிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் புதுக்கோட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வரல. அந்த லிங்கத்தை செய்கிறதுக்கான பாறை வந்து பார்த்திங்கன்னா நர்மதா நதி, அதாவது சிவனுடைய வியர்வை துளிகள் தான் நர்மதா நதின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நர்மதா நதி கரையிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்துக்கான பாறையை எடுத்துகிட்டு வந்து தான் சொல்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. ட்ரக் இருக்குது, லாரி இருக்குது, க்ரெயின் இருக்குது. எவ்வளோ விஷயத்தின் மூலிமா அந்த மாதிரி கற்கள், கிரானைட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் டெக்னாலஜி இல்லாத அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் எப்படி அந்த லிங்கப்பாறையை எடுத்துகிட்டு வந்திருப்பார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ சிதம்பர ரகசியம் மட்டும் இல்லைங்க, தஞ்சை பெருவுடையார் கோயில் கூட இன்றைக்கி வரைக்கும் ஒரு ரகசியம் இருந்த பகுதியாகவே இருக்குது நம்ம ராஜராஜ சோழனால். இந்த தஞ்சை பெரிய கோயிலோட ஒரு மிகப்பெரிய கட்டுமான அமைப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அடித்தளம். அதாவது 1000ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த தஞ்சை பெரிய கோயில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 தடவை பூகம்பம் வந்திருக்கு. பூகம்பம் வந்தப்போ எத்தனையோ கட்டடங்கள் வந்து தரைமட்டமாயிருக்கு. ஆனால் இந்த தஞ்சை பெரிய கோயில் மட்டும் எந்த சேதமும் அடையல. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயிலோட அடிப்பகுதி, பேஸ்மெண்ட், அந்த அடிப்பகுதிக்கு என்ன பண்ணியிருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா பருமணல்கள் ஒரு தொட்டி மாதிரி வெட்டி, தொட்டி ஷேப்பில் வெட்டி அதில் பருமணல்களை கொட்டி நிரப்பியிருக்காங்க. ஸோ அந்த பருமணல்கள் எப்படி இருக்குன்னா பெரிய சைஸில், சாதாரண மணல்கள் பெரிய சைஸில் இருக்கும். அந்த பருமணல்கள் எங்கேருந்து எடுத்து வரப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நர்மதா நதிக்கரையில் தான் கோயிலோட அடித்தளத்துக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது. ஸோ அந்த பருமணல்கள் இருக்கிறப்போ பூகம்பம் வந்தால் என்ன ஆகும்னா, அப்படி ஆடுறப்போ அந்த பருமணல்கள் வந்து அதை அப்படி ஈக்குவல் பண்ணிடும், அதாவது சமன்படுத்திடும். ஸோ எவ்வளோ பெரிய பூகம்பம் வந்தாலும் இந்த பருமணல் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆபத்து வராது. அதனால தான் வந்து ராஜராஜ சோழன் அந்த காலகட்டங்களே 1000 வருஷத்துக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பருமணலை நிரப்பி தொட்டி மாதிரி வெட்டி அதில் பருமணல்களை போட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை கொடுத்தவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன். அதுக்கு ஐடியா கொடுத்தவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டின தலைமை பொறியாளன் குஞ்சிர மல்லன். அவரோட ஐடியா பிரகாரம் தான் வந்து இதெல்லாம் நடந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலோட விமானம் தாங்கிய கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை பற்றி பார்ப்போம். தஞ்சை பெரிய கோயிலில் பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர். அப்படியே அதை தொடர்ந்து இருக்கிறது இன்னொரு சிற்பம்னு ஒன்று நம்ம பார்த்தோம்னா ஹரிஹரர். ஹரிஹரரை தொடர்ந்து இருக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா துவாரகபாலர்கள். வழக்கம் போல் வாயில் காப்பாளர்கள்னு சொல்லக்கூடிய துவாரகபாலர்கள். அதாவது தஞ்சை பெரிய கோயிலுக்கு அந்த லிங்கத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோபுரத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா துவாரகபாலர்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவர் லிங்கோத்பவர். இப்போ இந்த சிற்பங்களுக்கெல்லாம் தனித்தனியாக நம்ம விளக்கத்தை பார்ப்போம் வாங்க. முதல் நம்ம பார்த்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர், அதாவது சிவனும் சக்தியும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு அழகான சிற்பம். இந்த அர்த்தநாரீஸ்வரர் பார்த்தீங்கன்னா வலது கையில் வந்து சிவன் திரிசூலம் வச்சிருக்காரு, இடது கையில் வந்து பாருங்கள் பார்வதி, அந்த பெண் அந்த இடுப்போட நளினம் வந்து தெரியுது பாருங்கள் இடது பக்கம். ஸோ சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர். அதை சொல்கிற வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இங்கே அர்த்தநாரீஸ்வரர் சிலையை வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரர். எப்படி சிவனும் பார்வதியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரரோ அதே போல் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஹரிஹரர். வலது பக்கம் சிவன் பரசு வச்சிருக்காரு, இடது பக்கம் விஷ்ணு சக்கரம் வச்சிருக்காரு. ஸோ ஹரியும் சிவனும் ஒன்று, அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கிற இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரர்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர், சிவனோட திருவண்ணாமலை தல வரலாறு உங்கள் எல்லாருக்கும் தெரியலீங்களா? ஜோதிலிங்கம் இங்கே பாருங்கள், அதுதாங்க இது. சிவன் இருக்கிறாரா, ஜோதிலிங்கமாக இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த ரவுண்டாக போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவங்கன்ற போட்டி. அப்போ சிவன் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட அடியும் முடியும் யார் தொடறீங்களோ அவங்க தான் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிடுறாரு. ஸோ சிவனோட அடியை தொடறதுக்காக விஷ்ணு வந்து பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்குள்ளே போயின்னுக்கிறார் பாருங்கள். அந்த சிவனோட காலு கீழே இருக்கு பாருங்கள், பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்குள்ளே போகிறாரு. பிரம்மன் என்ன பண்றாருன்னா, அவரோட முடியை தோறதுக்காக அன்னப்பறவை வேடம் எடுத்து மேலே போய்கிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ சிவன் வந்து ஜோதி ரூபமாக இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்பு சுடராக இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வட்டம் போட்டு ஒரு சர்க்கிளாக காட்டியிருக்காங்க பாரு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய ருத்ர தாண்டவம். இங்கே பாருங்க, கோவத்தில் சிவன் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. அவர் ஆடுற ஆட்டத்துக்கு அவருடைய துணி கூட பாருங்க காற்றுல பறக்கிற மாதிரி சிற்பத்தை அவ்வளோ அக்யூரேட்டா அவ்வளோ மைனூட்டாக செதுக்கியிருக்காங்க பாருங்க. அதாவது கோவத்தில் அவர் ஆடுறப்போ அவருடைய அந்த துணி அந்த ஆடை வந்து களைஞ்சி காற்றுல ஆடுற மாதிரி அவ்வளோ இதுவாக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து விநாயகர் இருக்கார் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பகீரதர். பகீரதர்னா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்கு கங்கை வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகீரத மன்னர் தான். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகீரத மன்னர் வந்து அவருடைய முன்னோர்கள் வந்து அஸ்தியை கரைக்கிறதுக்காக தண்ணி இல்லை பூலோகத்தில். அப்போ என்ன பண்ணாருன்னா, சிவனை நோக்கி தவம் பண்ணுறாரு, கங்கை வந்து பூமிக்கு வரணும் அப்படின்னு. அப்போ சிவன் என்ன பண்ணுறாருன்னா, கங்கை பூமியில் வந்தால் இந்த உலகமே அழிஞ்சிடும் அப்படின்ட்டு தன்னோட முடியை வந்து என்ன பண்ணுறாருன்னா விரிச்சு விட்டுட்டு அந்த கங்கை நதியை கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்கு இறக்கி வைக்கிறாரு. ஸோ அந்த தவம் பண்ணி வந்த காட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகீரத மன்னர். பெருவுடையார் கோயிலில் அபிஷேகம் பண்ணி வெளியில் வர்ற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் வெளியில் வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகீரத மன்னரோட சிற்பம். இன்னொன்று மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து பிரம்மனோட தலையை வெட்டிடுறாரு. அதாவது விஷ்ணு பெரியவரா இல்லை பிரம்மன் பெரியவரான்னு வந்து சொல்கிறப்போ சிவன் என்ன சொல்கிறாரு, என்னோட அடியும் முடியும் யார் சொல்கிறீங்களோ அவங்க தான் பெரியவர்ன்றாரு. அப்போ பிரம்மா என்னன்றாரு, உங்களோட முடியை நான் தொட்டுட்டேன்னு போய் சொல்கிறாரு. அப்போ கோவத்தில் சிவன் என்ன பண்ணுறாருன்னா, தன் கையில் இந்த அருவாள் அந்த கதாயுதத்தால் வெட்டிட்டு கோவமாக நிற்கிறாரு. அங்கே பாருங்கள், கையில் கட்டி இருக்கு பாருங்கள், அவரோட நெத்தி அந்த புருவம் பாருங்கள் எவ்வளோ உயர்த்தி காட்டியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலில் அர்த்தநாரீஸ்வரர், பகீரதர், ஹரிஹரர் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிற்பங்கள் இருந்தாலும் ஒரு மர்மமான சிற்பம் ஒன்று இருக்குதுங்க தஞ்சை பெரிய கோயிலோட அந்த விமானம் தாங்கிய கோபுரத்தில். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளைக்கார மனிதர் தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம். இதை வந்து எல்லாரும் என்ன கட்டுக்கதை சொல்கிறாங்கன்னா, ராஜராஜ சோழனுக்கும் வெள்ளைக்கார இந்த மனிதருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாணிபம் நடந்தது, அதனோட நட்பின் இலக்கணமாக தான் ராஜராஜ சோழன் வச்சாருன்னு சொல்கிறாங்க. இது வந்து சுத்த பொய்ங்க. கடைசியாக வெள்ளைக்காரங்களுக்கு முன்னால் ஆட்சி செஞ்சவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரகுநாத நாயக்கர்கள். ஸோ அந்த ரகுநாத நாயக்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரோலண்ட் கிராஃப்ட் அப்படின்றவர் கூட வணிகம் நடத்தியிருக்காருங்க. ஸோ அந்த நட்பின் இலக்கணமாக தான் அந்த ரோலண்ட் கிராஃப்ட் கூட இருந்த ஒரு அன்பின் அடையாளமாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ரோலண்ட் கிராஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் விமானம் தாங்கிய கோபுரத்தில் அவருடைய சிற்பத்தை வந்து வச்சிருக்காரு. அப்படி அந்த அளவுக்கு வைக்க வேண்டிய அவசியம் என்ன, அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு என்ன நட்பு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அது கடைசி வரைக்கும் மர்மமாகவே இருக்குதுங்க. அடுத்து இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலோட இந்த கிழக்கு கோபுர பகுதி, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழி சொல்லுக்கு ஆளாயிருக்குன்னே சொல்லாங்க இந்த கிழக்கு கோபுரம். அது மட்டும் இல்லை, தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் இங்கே வந்தால் அவங்க ஆட்சிக்கு ஆபத்து, அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்து தவறான நிறைய பழி சொல்லு வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில் சுமந்துட்டு இருக்காது. காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ தஞ்சை பெரிய கோயில் உலக அரங்கில் வந்து யுனெஸ்கோ சர்டிஃபிகேட் கொடுத்ததோ அதுலேருந்தே நம்ம தஞ்சை பெரிய கோயிலோட பேருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தணும், ராஜராஜ சோழனோட பேர் வந்து ரீச் ஆகக்கூடாதுன்னு வந்து இதுக்கு எதிராக சதி செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான வதந்திகளை பரப்புறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலுக்கு எப்படி உலக அதிசயம் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கும் வந்து உலக அதிசயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கணும். ஆனா அதை வந்து சேர்க்கல. காரணம் என்னன்னா, தமிழனோட பேரும் புகழும் உலக அளவில் ரீச் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல வந்து நிறைய பேர் வந்து தெளிவா இருக்காங்க. அதுக்கான காரணங்களா கூட இருக்கு. இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை பத்தின அந்த வதந்திகளும் கட்டுக்கதைகளும் அது என்னன்னு ஒரு சின்னதா ஒரு விளக்கத்தை பார்ப்போம் வாங்க. தஞ்சை பெரிய கோயிலோட கிழக்கு பகுதி. ஸோ இந்த கிழக்கு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் ஒரு மர்மம் நிறைந்த பகுதியாகவும் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாகவும் வந்து நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 40 வருஷத்துக்கு பின்னால் போனோம்.
அதாவது இந்திரா காந்தி பிரதமராக இருந்தப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற ராஜராஜ சோழனோட சிலைக்கு வந்து கிரீடம், வைர கிரீடம் வைக்கிறதுக்காக வராங்க. இங்கே முதலமைச்சராக எம்ஜிஆர் இருக்காரு. அந்த காலகட்டத்தில் என்னன்றாங்க, ஆட்சியாளர்கள் இங்கே வர வேணாம், வந்த ஆபத்து அப்படின்றாங்க. அதையும் மீறி எம்ஜிஆர் இந்திரா காந்தியும் இந்த தஞ்சை பெரிய கோயிலோட கிழக்கு கோபுரம் வழியாக வராங்க. கிழக்கு கோபுரம் வழியாக வந்ததுனால தான் இந்திரா காந்தியோட உயிருக்கு ஆபத்து வந்தது, எம்ஜிஆரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டதும் அப்படிதான்றாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 1000 வருடம் பின்னால் போகிறாங்க. அதாவது இந்த கிழக்கு கோபுரம் இருக்கிற இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தளிக்குளத்தான் சிவன் கோயில் அப்படின்னு ஒன்று இருந்ததாகவும், அதை இடிச்சிட்டு தான் ராஜராஜ சோழன் இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரு அப்படின்னு வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து எப்படின்னா, கருத்துக்கள் சொல்லப்படுதே தவிர இதுக்கு ஆதாரப்பூர்வமான தகவல் எதுவும் இல்லை. பேசிக்காக சொல்ல போனால், ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் வந்து ஒரு சிவபக்தர். அவர் வந்து ஒரு சிவன் கோயில், அந்த தளிக்குளத்தான் சிவன் கோயிலை இடிச்சிட்டு அவர் கட்டுவாரா அப்படின்றது ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயம். ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த தளிக்குளத்தான் சிவன் கோயிலை இடிச்சிட்டு கட்டினதுனால தான் அந்த சிவபக்தர்கள் நிறைய பேர் இந்த ராஜகோபுரத்து மேலேருந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும், எப்போ அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டினது நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக கூட நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயம் உண்மை, கட்டுக்கதையாக சொல்கிற எல்லாத்தையும் ஒரு ஓரமாக தூக்கி போட்டுடணும். இந்த ஆட்சியாளர்கள் இங்கே வந்தால் அவங்க உயிருக்கு ஆபத்து, இங்கே வந்ததுனால தான் இந்திரா காந்தி இறந்தாங்க, இங்கே வந்ததுனால தான் எம்ஜிஆரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டது. ஒரு கோயிலுக்கு வந்தால் ஒரு நல்லது தான் நடக்குமே தவிர ஒரு கெட்டது நடக்கும் அப்படின்றது வந்து 100% பொய்யான விஷயம். இருந்தாலும் இந்த கோபுரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பயிர் சொல்ல ஏற்றுக்கிட்டு இன்றளவும் பக்தர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு நல்ல காட்சியும் கொடுக்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், அற்றுணையாவதும் நமச்சிவாயமே, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, ஓம் நமச்சிவாய். இவ்வளோ உலக புகழ்பெற்ற நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 1860ஆம் ஆண்டு வரைக்குமே இந்த கோயிலை கட்டினது நம்ம ராஜராஜ சோழன் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்ததுங்க. அது காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1278ஆம் ஆண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களோட ஆட்சி வந்து முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட ஆட்சி வந்தது. அதில் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் என்ன பண்ணார்னா, தஞ்சை நகரத்தை வந்து பேரழிவை சந்திக்க வச்சாருங்க. மாரவர்மன் சுந்தர பாண்டியன் என்ன பண்ணியிருக்காரு, தஞ்சை நகரத்தை ஒட்டுமொத்தமாக தீயிட்டு கொளுத்திருக்காரு. சோழர்களோட அரண்மனையே வந்து பார்த்தீங்கன்னா தரமட்டமாக்கின ஒரு மிகப்பெரிய பாண்டிய மன்னர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாரவர்மன் சுந்தர பாண்டியன் தாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலோட அந்த சோழர்களோட ஆதாரங்கள், அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அழிஞ்சிட்டதுனால ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு வரலாற்று சோழே இல்லாத அளவுக்கு பண்ணி விட்டுருக்காருங்க மாரவர்மன் சுந்தர பாண்டியன். அந்த மாதிரி 1860ஆம் ஆண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை யார் கட்டினாங்கன்ற வரலாறே தெரியாமல் தான் தஞ்சாவூர் மக்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 1860ஆம் ஆண்டுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா புனித பீட்டர் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்ச தலை சிறந்த தமிழறிஞரான ஜியு போப் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து ஒரு மிகவும் உலக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம், இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இதை யார் கட்டினாங்க என்னன்றதை வந்து தயவு செஞ்சு எங்களுக்கு ஆவணப்படுத்தி கொடுங்க அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாரு ஜியு போப் அவர்கள். இந்த ஜியு போப் கூட எதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட வந்து இது ஆவணப்படுத்த சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற மக்கள் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. என்னென்ன, இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்து காடுவெட்டி சோழர் அப்படின்றவர் தான் வந்து இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினாங்க அப்படின்னு வந்து காஞ்சிபுரத்து மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ராஜராஜ சோழன் தான் கட்டினார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்து மக்களுக்கு தெரியாது. ஆனால் இதை கட்டினவங்க ஒரு சோழர் அப்படின்றது தான் முதல் சொன்னது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த மக்கள். அதனோட அடிப்படையில் தான் ஜியு போப் என்ன பண்ணார்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்களே இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றின உண்மையை இந்த உலக தெரியப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, 1887ஆம் ஆண்டு ஜே ஹூல்ஸ் அப்படின்ற ஒரு ஜெர்மன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கிட்ட இந்த தஞ்சை பெரிய கோயிலை வந்து ஆவணப்படுத்தி கொடுங்க அப்படின்ற பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்த ஜே ஹூல்ஸ் அப்படின்றவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக், அதாவது ஒரு புகைப்படம் எடுக்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய வல்லவர். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மாவட்ட ஆட்சியாளராக பணிபுரிஞ்சவர் தாங்க இந்த ஜே ஹூல்ஸ் அப்படின்றவர். அதுக்கப்புறம் இந்த ஜெர்மன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஜே ஹூல்ஸ் என்ன பண்ணுறாருனா, இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலோட அடிப்புறத்தில் வந்து நிறைய கல்வெட்டுகள் இருந்திருக்குதுங்க. அந்த கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே இருக்கிற தமிழறிஞர்களை வச்சு இது என்னென்னு படித்து சொல்ல வச்சு அதை கண்டுபிடிச்சி இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் 1010ஆம் ஆண்டு கட்டி முடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்தை வெளி உலகத்தை எடுத்துக்காட்டின முதல் ஆராய்ச்சியாளர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜே ஹூல்ஸ்
ஹூல்ஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளி உலகத்துக்கு தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினது. ராஜராஜ சோழன் சோழர்கள் ஆட்சியில் தான் இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது. 800 வருடங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட ஒரு உலக அதிசயனா இதுதான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1887ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான ஜே ஹூல்ஸ் அப்படின்றவர். இவங்க 2 பேருமே இல்லைன்னா இன்னைக்கு வரைக்குமே இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை யாரு கட்டினாங்க அப்படின்றது தெரியாமல் போயிட்டு இருந்திருக்கோம். நம்ம தமிழரான ராஜராஜ சோழனோட வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நம்ம பார்த்தோம், நிறைய வீடியோஸ் போட்டோம். ஸோ உங்களுடைய ஆதரவு தான் என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, அதிக அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர்